ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம கம்மன்னு சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வானல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு சால்ட் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கினதும் அது கூட நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காய்கறி எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வரும்போது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூளோடு சேர்ந்து எல்லா காய்கறியும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டு குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். காய்கறிலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து கொதிச்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறம் புளிக்கரைசல் அப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இது மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டால் சுவையான சாம்பார் ரெடி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய்.